நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம தீபா வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து போலீஸில் கேட்கும்போது போலீஸ் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் குடும்பத்து ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராமையாவும் எழிலும் வந்து அந்த ரவுடிகளை தேடி போகிறாங்களே, கடைசியில் பார்த்தா அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க வந்து போன பிறகு என்ன பண்ணுறது, சரி வாங்க தீபாவை போய் பார்ப்போம் ராமையா அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவை கூப்பிட்டுட்டு எழில் வந்து வராங்க. அங்கே பார்த்தா நம்ம தீபா வந்து சுடரோட மடியில் வந்து இறந்து கிடக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. தீபா வந்து சுடர்கிட்ட உன் உயிரை காப்பாற்றிட்டேன், எனக்கு வந்து அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். உடனே பார்த்தா நம்ம இவருக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது. இதை உடனே வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த சொத்து பிரச்சனைனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து 2வது கொலை, இது யார் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சார் உடனே வந்து உங்களை மீட் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் இல்லை சார், நாங்கள் வந்து என் ஒய்ஃப் வந்து இந்து இருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் வந்து அனாதை ஆசிரமத்துக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபும் முடிவு எடுத்திருந்தோம். இதிலேருந்து இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. யார் என்னன்னு தெரில. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு தீபா வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா அதுக்குள்ளே அவங்கள வந்து இந்த சொத்து பிரச்சனையினால் கொன்னுட்டாங்க. நான் கூட அந்த சொத்தை வந்து மாற்றி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்படி இருக்கும்போது யார் என்னன்னு எனக்கு தெரியலை, அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எந்த குழுவுமே இல்லாமல் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து கொன்னது யார் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கொன்னவங்களுக்கு வந்து யார் வந்து இன்ஃபார்ம் பண்ணது அதை வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்தது உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சொத்தை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு ஆரம்பிச்சிருக்குன்னா உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனவழி அம்மா வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்காது சார், ஏன்னா வீட்டில் எல்லாருமே எங்கள் குடும்பத்து ஆளுங்க தான், வேறு வேற்று ஆளுங்க யாருமே கிடையாது, இங்கே இருக்கிற யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எனக்கு என்னமோ வந்து உங்கள் வீட்டு ஆளுங்க தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி எனக்கு தோணுது, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நானும் எங்கள் சைடு வந்து ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவர் வந்து எழில் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அம்மா எனக்கு என்னமோ வந்து போலீஸ்காரங்க சொன்னது வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா வந்து இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம வந்து இந்துவோட ப்ராப்பர்ட்டியை வந்து மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம சொல்லியிருக்கோம், மறுநாளே வந்து ஸ்வேதா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, நான் தான் இந்துவோட தங்கச்சின்னு. கடைசியில் பார்த்தா அவள் வந்து இந்துவோட தங்கச்சியிலன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனேயுமே அவளை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இந்துவோட ஃபங்க்ஷனில் வந்து நம்ம மாற்றி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா கரெக்டாக மாற்றி கொடுக்குற நேரத்தில் வந்து கரெக்டாக நம்ம தீபா வந்து உயிரை விட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பிரச்சனை வந்து யாரோ நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யார் இப்படி பண்ணுறான்னு தெரியல, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.